முதலமைச்சர் விஜயின் மகனும் இயக்குனருமான ஜேசன் சஞ்சய் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். இந்த பேட்டியில் தனது தந்தை குறித்து அவர் பேசிய கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன பேசினார், அந்த நேர்காணலில் அவர் பேசிய மற்ற விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்தீப் கிஷன் நடிப்பில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம்தான் சிக்மா. வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ள இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஜேசன் சஞ்சய் இயக்கி முடித்திருக்கிறார். இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியில் சிக்மா படம் உருவானது எப்படி என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் இயக்குனராக வேண்டும் என்று ஆசை வந்தது. அதன் பிறகு வெளிநாட்டில் குறிப்பிட்ட கோர்ஸ் ஒன்றை படித்தேன். எனக்கு பொதுவாக கதைகள் விவரிப்பது பிடிக்கும். அதன் பிறகுதான் இயக்குனராக மாற வேண்டும் என்று நினைத்தேன். பின்னர் குறும்படம் எடுக்கும்போது என்னுடன் பணியாற்றியவர்களை வைத்துக் கொண்டு திரைப்படம் ஒன்றை இயக்க விரும்பினேன். பின்னர் அதற்கான ஸ்கிரிப்ட் எழுதிவிட்டு ஒரு அனுபவத்திற்காக லைகா நிறுவனத்திடம் கதையை விவரித்தேன். ஆனால் அவர்களுக்கு அது பிடித்துவிட்டது. அதன் பிறகு படத்தின் மற்ற பணிகள் ஆரம்பமானது என்று கூறினார். இதையடுத்து சிக்மா என்று படத்திற்கு பெயர் வைத்தது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தனியாக நிற்கும் ஓநாய் என்பதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். யார் என்ன கூறினாலும் தான் என்ன செய்கிறோம் என்பதை முழு மனதாக நம்பி செய்யும் நபர் என்றும் கூறலாம். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து கதாபாத்திரங்களும் இதே குணாதிசயங்களை கொண்டிருப்பதால் இந்த பெயரை வைத்தோம் என்று பதிலளித்தார். மேலும் ஹாலிவுட்டில் திரைப்படம் எடுக்க வாய்ப்பு இருந்தால் யாரை வைத்து படம் இயக்குவீர்கள் என்று கேள்வி கேட்டபோது அதற்கு தனது தந்தையான முதலமைச்சர் விஜய் தான் முதல் தேர்வாக இருப்பார் என்றும் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து தனக்கு பிடித்த இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் என்றும், சோகம், சந்தோஷம், வெற்றி, தோல்வி என எது நடந்தாலும் அவரது பாடலை தான் நான் கேட்பேன். சிக்மா படத்திலும் ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார் என்று கூறிய ஜேசன், தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் சிக்மா படத்தை எடுத்திருப்பதால் இரு மொழிக்காரர்களுக்கும் ரசிக்கும் இசையை வழங்குவதற்காக தமனை இசையமைப்பாளராக தேர்வு செய்தோம் என்றும் கூறினார். ஜேசன் சஞ்சயின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.